வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நாம டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்க்கலாம். நம்பர் 1, என்னோட மனைவி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய கணவன்மார்கள் சொல்ற டயலாக் தான் இது. என்னோட மனைவி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. மை ஒய்ஃப் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ. மை ஒய்ஃப் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ. சரி, இந்த வாக்கியத்தை கொஞ்சம் மாற்றலாம். எப்படி? என்னோட மனைவி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. மாற்றிருக்கோம், புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? மை ஒய்ஃப் நெவர் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீ. மை ஒய்ஃப் நெவர் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீ. சரி, இந்த வாக்கியத்தை இன்னும் கொஞ்சம் மாற்றலாம். என்னோட மனைவி என்ன புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. நல்லா கவனிங்க, என்னோட மனைவி என்ன புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. இது இங்கிலீஷில் மை ஒய்ஃப் டசன்ட் சீம் டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. மை ஒய்ஃப் டசன்ட் சீம் டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. அடுத்தது ஒரு வாக்கியம் பார்க்கலாம். மழையும் பெய்யறது, வெயிலும் அடிக்கிறது. வெயிலும் அடிக்கிறது, மழையும் பெய்யறது. இது இங்கிலீஷில் 2 விதமா சொல்லலாம். நம்பர் 1, the devil is beating his wife. The devil is beating his wife. Number 2, the devil is meeting his wife. The devil is meeting his wife. Next பார்க்க போறோம். Number 2, நான் உன்னை வழி அனுப்ப வருவேன். I will come to see you off. I will come to see you off. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல see off இந்த ஃப்ரேசல் வெர்புக்கு யாரையாவது ஏர்போர்ட்டுக்கோ ரயில்வே ஸ்டேஷனுக்கோ போய் வழி அனுப்புறது அர்த்தம். அடுத்து பார்க்கலாம். நாங்க அவங்கள வழி அனுப்ப வந்தோம். we came to see them off. we came to see them off. அடுத்து ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன வழி அனுப்ப யார் வரப்போறா? எப்படி கேட்கறது? who is going to see me off? who is going to see me off? நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 3, அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? யாராவது நம்மள மிரட்டுற மாதிரி த்ரெட்டன் பண்ற மாதிரி கேட்பாங்க. அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? எப்படி கேட்பாங்க? do you know who he is? do you know who he is? அப்ப நாமளும் கெத்தா பதில் சொல்லுவோம். எப்படி? அது யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அது யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. it doesn't matter who he is. it doesn't matter who he is. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்ன? நம்பர் 4, அவர் அங்க இருப்பாரா? எப்படி கேட்கறது? will he be there? will he be there? அவர் அங்க இருக்க மாட்டாரு. எப்படி சொல்றது? he won't be there. he won't be there. அவர் அங்க எப்ப இருப்பாரு? எப்படி கேட்கறது? when will he be there? when will he be there? இந்த இடத்துல நல்லா கவனிங்க. அவரு அங்க எப்ப இருப்பாருன்னு யாராவது கேட்கறாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம். இது பேசிக் இங்கிலீஷ். இது எனக்கு தெரியாதுங்கிறத அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது தெரிஞ்சுக்கலாமா? பீட்ஸ் மீ. பீட்ஸ் மீ என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்பர் 5, யார் யாரெல்லாம் வருவாங்க? நல்லா கவனிங்க, யார் யாரெல்லாம் வருவாங்க? who are all will come. who are all will come. நல்லா கவனிங்க, who are all இந்த ஃப்ரேஸுக்கு யார் யாரெல்லாம் அர்த்தம். சரி, இப்போ என்ன கேட்டோம்? யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு கேட்டோம். இந்த வாக்கியத்தை கொஞ்சம் மாற்றி அமைப்போம். எப்படி? யார் யாரெல்லாம் வராங்க. எப்படி கேட்கறது? who are all coming. who are all coming. அவங்க எல்லாருமே வராங்கப்பா. எப்படி சொல்றது? all of them will come. all of them will come. நெக்ஸ்ட் என்ன? நம்பர் 6, அவரு நிறைய சாப்பிட்றாரு. அவரு நிறைய சாப்பிட்றாரு, பெருந்தின்னு திங்கிறாரு. இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? 2 விதமா. நம்பர் 1, he eats like a horse. he eats like a horse. நம்பர் 2, he eats like a pig. he eats like a pig. அடுத்து பார்க்கலாம். அவ கொஞ்சமா தான் சாப்பிடுறா. இது எப்படி சொல்லலாம்? she eats like a bird. she eats like a bird. நல்லா கவனிங்க, eat like a bird அப்படின்னா கொஞ்சமா சாப்பிடுறதுன்னு அர்த்தம். அடுத்து பார்க்கலாம். வாழறதுக்காக சாப்பிடுங்க, சாப்பிடுறதுக்காக வாழாதீங்க. எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? eat to live, not live to eat. eat to live, not live to eat. ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். 2 phrasal verbs கற்றுக்கலாம். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னென்ன? eat in, eat out. eat in, eat out. சரி, eat outனா என்ன? எப்போ பார்த்தாலும் வெளியில் சாப்பிட்றது. அதாவது வீட்டில் சாப்பிடாம ஹோட்டலில் போய் சாப்பிட்றத ஈட் அவுட்னு சொல்கிறோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், நாங்கள் அடிக்கடி வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிடுவோம். we often eat out
we often eat out. oftenனா அடிக்கடி. அவர் எப்பயுமே வீட்டிலேயே தான் சாப்பிடுவாரு, வீட்டில் சமைச்ச சாப்பாடை தான் சாப்பிடுவாரு. எப்படி சொல்லலாம் இது இங்கிலீஷில்? he always eats in. he always eats in. my dear viewers, டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.